அல்ல. தேனம்பாக்கங்கிற இடத்துல இருந்தா தீபாவளிக்கு 2 நாள் முன்னால் இந்த தீபாவளி போது என்ன பண்ணால் நிறைய வஸ்திரம்லாம் வரும். அவாவா புடவை வேஷ்டி அது இது கொண்டு கொடுத்துட்டே இருப்பா பெரியவாளுக்கு. இன்னும் புடவை வேஷ்டிலாம் இவர் கட்டிக்க முடியுமா? பெரியவானா எல்லாத்தையும் வாங்கிப்பா. ஏன்னா தீபாவளியில் ரொம்ப முக்கியமாக இருப்பா பெரியவா. ரொம்ப அவ்வளவு சந்தோஷம். அதில் என்னென்னா பண்டிகையிலேயே ரொம்ப ராஜாவான் தீபாவளி. ஏன்னா சாட்சாத் பகவானே அனுகிரகம் பண்ணின பண்டிகை கிருஷ்ண பரமாத்மா. இந்த கீதைக்கும் தீபாவளிக்கும் அவ்வளோ முக்கியம் என்ன அப்படின்னா, எத்தனையோ ஞான நூல் இருந்தாலும் கீதைக்கு என்ன அவ்வளோ பெருமைன்னா பகவானே சொன்னது, அவனோட உச்சிஷ்டம். அது மாதிரி தீபாவளி அவனோட பிரசாதம். தீபாவளியை ரொம்ப கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப குஷியாக இருப்பா. வர துணிமணியெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு சமயம் எல்லாருக்கும் கொண்டு கொடுப்பிச்சிடா. இந்த குமரக்கோட்டம்னு இருக்குது, அது வாசலில் பிச்சைக்காரெல்லாம் உட்காந்துப்பா. ஒரு நாளைக்கு தீபாவளிக்கு முதல் நாள் எல்லா புடவை வேஷ்டியெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவளுக்கெல்லாம் கொடுறா. அவள் என்னடா பண்ணுவா தீபாவளிக்கு? அதுக்காக புடவை வேஷ்டியெல்லாம் வரத்தெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிற வழக்கம் இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியும். அதனால கொண்டு கொடுப்பா. வேத பாடசாலை கொடுக்க சொல்லுவா, அவளுக்கு கொடுக்க சொல்லி அவளுக்கு டிஸ்ட்ரிபியூஷன். அன்றைக்கி சாயந்தரம் நிறையா ஒரு 15-20 புடவை வேஷ்டி எல்லாம் வந்திருக்கு. ஒரு ராமகிருஷ்ணன், பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் கைங்கரியம் பண்ணின்றவர். அவர்கிட்ட சொன்னால் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கோ, யாரானு வந்தால் கொடுக்கலாம், கேட்குறேன் அப்போ கொண்டு வா அப்படின்னு. இவர் எடுத்துன்னு போனார், வச்சார். ஏதோ அதை பங்கிடு பண்ணார், படுத்துட்டாச்சு. படிகாரத்தால் கூப்பிட்டா ஒரு 2 மணி வாக்கில் இருக்கும். ராமகிருஷ்ணன் இருந்தால் கூப்பிடு அப்படின்னா இருக்கிறவாள்லாம் தட்டி எழுப்பி ராமகிருஷ்ணனை தேடி பிடிச்சி ஏந்துன்னு வந்தார் அவர். ஒன்று, ஏண்டா தீபாவளி கொண்டாடணுன்னா என்னென்ன சாமான் வேணும் அப்படின்னா, அவர் பார்த்தார். தீபாவளி கொண்டாடணுன்னா என்னென்ன சாமான் வேணுங்கிறதுக்கு இதுவா டயம்? நாளைக்கு மத்தியானமாக கேட்டுக்கூடாதோ? மெனக்கெட்டு அரை தூக்கத்தில் எழுப்பி தீபாவளி கொண்டாடினா என்னென்ன சாமான் வேணும்? அவர் உடனே புடவை வேணும், வேஷ்டி வேணும், ஸ்வீட்டு வேணும், காரம் வேணும், எண்ணெய் வேணும், ஷேக்காப்படி வேணும், பட்டாசு வேணும், எல்லாம் லிஸ்ட்டு சொன்னேன். அப்படின்னு கையை விட்டு எண்ணிகிட்டே இருந்தா. ஓ, இத்தனை சாமான் வேணும் இல்லையோ அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு உள்ளே போய் எண்ணெய் எடுத்துன்னு வா, ஷேக்கா எடுத்துன்னு வா, பட்டாசு கிட்டாசு எல்லாமே வரும் பெரியவா.